காலங்களாக நாம் தமிழர்களின் பெருமைக்குரிய மருத்துவம்தான் மூலிகை மருத்துவம். மூலிகைகளில் இருக்கும் நன்மைகளை பற்றியும் அவற்றை எவ்வாறு நாம் பயன்படுத்தலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் நத்தைச்சூரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். ரொம்ப அழகாக தரையிலிருந்து வளரக்கூடிய ஒரு தாவரம். ஊதா நிற பூக்களையோ வெண்மை நிறமான பூக்களையோ கொண்டிருக்கக்கூடிய களிமண் பூமிகளில் பொதுவாக வளரக்கூடிய ஒரு அருமையான தாவரம் இந்த நத்தைச்சூரி. பொதுவாக இன்றைக்கு கலை செடியாக பார்க்கக்கூடிய ஒரு தாவரம்னு கூட சொல்லலாம். இந்த நத்தைச்சூரியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா கருப்பை கட்டிகளை நீக்குவதில் இது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஃபைப்ராய்டுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு பொதுவாக இன்றைக்கு மெனோபாஸ் ஏஜில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது 40லிருந்து 50 வயதுக்கு உட்பட்ட பெண்களில் 100ல் கிட்டத்தட்ட 40 பேர் கஷ்டப்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் தான். இந்த கருப்பை கட்டிகள் ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா சதா சர்வகாலம் அவங்களுக்கு உதிரப்போக்கு ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை ஏற்படலாம், அல்லது மாத விலக்கு காலங்களில் மிக கடுமையான உதிரப்போக்கு, அதன் பிறகு கடுமையான அடிவயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது இன்றைக்கு பெரும்பாலும் மருத்துவ உலகத்தால் மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சிகிச்சை எதுன்னு கேட்டிங்கன்னா 40 வயசு ஆயிடுச்சுல்ல, எதுக்கு கர்ப்பப்பை உங்களுக்கு தேவையில்லையே, கருப்பையை கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை தான் இன்றைக்கி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு உடலில் கடுமையான பல பாதிப்புகள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். எலும்பு சத்துக்களுடைய குறைபாடு, உடலுடைய பருமன் கடுமையாக அதிகரிப்பது, மனதளவில் நிறைய மாற்றங்கள், மன அழுத்தம் அல்லது கடுமையான எரிச்சலான ஒரு மனநிலை இருப்பது, ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லக்கூடிய சதாசர்வகாலம் சூடு அடித்தது போல் வேர்வை ஏற்படக்கூடிய பிரச்சனை. இதெல்லாம் எப்போ ஏற்படும்னா தகுந்த சிகிச்சை இல்லாமல் நம்ம அந்த கருப்பையை அறுவை சிகிச்சையை செஞ்சு எடுத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ அந்த கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகளை எவ்வாறு நீக்குவது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கு இயற்கையாகவே நிறைய மருந்துகள் இருக்குது. மிக குறிப்பான மருந்து இந்த நத்தைச்சூரி. நத்தைச்சூரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து வாழைப்பழத்தில் கலந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். அதே போல் மாலை 6 மணிக்கு, அதாவது இரவு உணவுக்கு 2 அல்லது 3 மணி நேரத்திற்கு முன்பு ஒரு தேக்கரண்டி வாழைப்பழத்துடன் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். ஒரு 3 மாத காலம் இதை உபயோகப்படுத்தி பார்க்கும்போது எவ்வளவு நாள்பட்ட உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், கருப்பை கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு வியாதியை அணுகுவதில் மாடர்ன் மெடிசனுக்கும் ஆயுர்வேத மருத்துவத்திற்கும் சித்த மருத்துவத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் ஒரு வியாதியை அணுகும்போது ஃபிசிக்கலாக அது இருக்கா, பிளட் டெஸ்ட்டில் அது தெரியுதா, ஸ்கேனில் அது தெரியுதா அப்படிங்கிறத பார்த்து அணுகக்கூடிய முறை அப்படிங்கிறது மாடர்ன் மெடிசனில் இருக்கக்கூடிய முறை. ஆனால் ஆயுர்வேத சித்த மருத்துக்களை பொறுத்தவரையிலும் அந்த உறுப்புகளுடைய செயல்பாடு என்ன, அந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய வாத பித்த கப தோஷங்கள் என்னென்ன, அந்த ஒவ்வொரு தோஷமும் அதிகமாகும் போதோ குறையும் போதோ அந்த உறுப்புகளுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் அந்த தோஷங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துகளை கொடுப்பது அப்படிங்கிறது தான் நம்ம ஆயுர்வேத சித்த மருத்துவரில் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. ஸோ அதனால தான் பெரும்பாலும் இன்றைக்கு யூட்ரைன் ஃபைப்ராய்டு இருக்குது, கருப்பை கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த மாடர்ன் மெடிசன் டாக்டரை பார்த்தாலும் பெரும்பாலும் அவர்கள் சொல்லக்கூடிய சிகிச்சை அறுவை சிகிச்சை மட்டும்தான். அது எப்படி குணமாகும், அது குணமாகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுடைய மருத்துவ முறையில் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம். ஆனால் ஆயுர்வேத மருத்துவ முறையை பொறுத்தவரையிலும் தோஷம், தாதுக்கள், மலங்கள்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களை எப்படி இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய காரணிகள் என்ன, அதோடைய வேலை செய்யக்கூடிய திறன் என்னங்கிறத பார்த்து அதிகமாக வேலை செய்கிறதா குறைவாக வேலை செய்கிறதா அப்படின்னு பார்த்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் முழுமையாக கரைந்து மறைந்து போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதற்கு கொஞ்சம் நாட்கள் தேவை, குறைந்தது ஒரு 6 மாத சிகிச்சை அல்லது 1 வருடம் கூட சிகிச்சை தேவை. ஆனால் கரெக்டாக எடுத்துக்கொள்ளும் போது அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் முழுமையாகவே மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள். ஏதாவது ஒரு வயிற்று வலி அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மருத்துவமனைக்கு போவோம்,
போகும்போது ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பித்தப்பையில் கற்கள் இருக்குது, 5 மில்லிமீட்டர் இருக்குது, 7 மில்லிமீட்டர் இருக்குது, 12 மில்லிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கற்களை வந்து எடுக்க முடியாது, அந்த கற்கள் வெளிவருவதற்கும் வாய்ப்பு கிடையாது, உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து கற்களை எடுக்கணும் அல்லது பித்தப்பையை எடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பித்தப்பை எடுத்த பிறகு 2 விதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டி இருக்கலாம். ஒன்று, உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு மற்றும் புரதம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் உடலில் சேராமல் அடிக்கடி லூஸ் மோஷன் ஆகக்கூடிய பிரச்சனை அல்லது உடல் எடை கடினமாக குறையக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படுறதை பார்க்கலாம். அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் இன்னொரு சைடு பிரச்சனை, சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே கொழுப்பு அமிலங்களாக மாறி உடலில் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பார்க்கலாம். நிறைய பெண்களுக்கு இந்த 2வது பிரச்சனை ஏற்படுறதை நான் பார்த்துருக்கேன். அந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன டயட் பண்ணாலும் என்ன உடற்பயிற்சி பண்ணாலும் ஒரு மாதத்துக்கு 200 கிராம் 250 கிராம் அவங்களோட எடை ஏறிட்டே போகும். பொதுவாக ஒரு 50 கிலோவில் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 70 கிலோ 71 கிலோவுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. இத்தனைக்கும் அவங்க உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடுகள், மருந்துகள் எல்லாமே சாப்பிட்டுட்ருப்பாங்க, இருந்தாலும் அப்படி இருக்கும். ஸோ பித்தப்பையை எடுக்கிறதுனால 2 வகையான பிரச்சனைகள் நம்ம சந்திக்க நேரலாம். அதனால் முடிந்த அளவுக்கு அந்த பித்தப்பையை எடுக்காமல் அந்த கற்களை குணப்படுத்தி கொள்ள முயற்சி செய்வது மிக மிக முக்கியம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அதை சரி செய்யக்கூடிய சக்தி வந்து நத்தைச்சூரிக்கு உண்டு. நத்தைச்சூரியை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல், பொதுவாக வந்து ஆயுர்வேத சித்த முறையில் என்ன பண்ணுவாங்கன்னா, மருந்துகள் எல்லா காலத்திலும் கிடைக்காத போது அந்த மருந்துகளை வந்து கிடைக்கிற சீசனில் கலெக்ட் பண்ணி எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு உலர வைத்து அதை மூடி வைத்து அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரம் வைத்து அதை சீலை செய்து அதை வந்து புடம் போடுவாங்க, அதாவது நெருப்புக்குள்ளே வச்சுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அது அந்த சூடுலேயே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து எரிந்து சாம்பலாக மாறிவிடும். அந்த சாம்பலை எடுத்து பதப்படுத்தி வைப்பாங்க. ஏன்னா அந்த சாம்பலுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது குறைந்தது 10 வருடம். அப்போ எந்த சீசனில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அதை மருந்துகளாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி நத்தைச்சூரியை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல் 1 கிராம் அளவுக்கு எடுத்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது மிக வேகமாக ஒரு 3 to 6 மாத காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களுடைய அளவு படிப்படியாக குறைந்து வருவதை பார்க்கலாம். ஒரு முறை ஸ்கேன் பண்ணும்போது மல்டிபிள் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. 3 மாதம் கழித்து பார்க்கும்போது 1 அல்லது 2 கற்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. 6 மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா கற்களை காணவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பித்தப்பை கற்கள் படிப்படியாக குணமாகி வருவதை பார்க்க முடியும். அதற்கு இந்த நத்தைச்சூரியிலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பல் 1 கிராம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மூல நோய் இருக்குது. மூல நோய் 100இல் 99 பேருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் மருத்துவ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அதிகமான காரமான உணவுகள், நீண்ட நேரம் உட்கார்ந்து போகக்கூடிய பிரயாணங்கள், அதிக வெளி உணவுகள், ஹோட்டல் உணவுகளை சாப்பிடக்கூடிய ஒரு நிர்பந்தம், உடலை குளிர்ச்சிப்படுத்துகின்ற எண்ணெய் குளியலோ அல்லது வந்து மோர் சாப்பிடுகின்ற வழக்கமோ நம்மிடையே இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் ஆக ஆக நமக்கு என்ன ஆகுது, உடல் சூடடைந்து அது மூல நோயாக மாற ஆரம்பிக்குது. இன்றைக்கு கூட வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியாது நம்ம உடம்புலேருந்து மோஷன் போதா ரத்தம் போதான்னு கூட நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது மோஷன் போகும்போது சில நேரங்களில் ரத்தம் வரதை நம்ம பார்க்க முடியும். உடம்பிலிருந்து எக்காரணத்தை கொண்டும் உட்புறமாக ரத்தம் வரக்கூடாது. அந்த மாதிரி வந்ததுன்னா உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் கேடடையும். ஸோ அந்த மாதிரி மோஷன் போகும்போது ரத்தம் வருவது அல்லது மோஷன் போகும்போது உள்ளிருந்து ஒரு தசை வெளியில் வருவது, அதன் பிறகு மோஷன் போன பிறகு அது தானாகவே உள்ளே போயிடுறதை நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் உடலில் மிக கடுமையான அளவு மூல நோய் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதையும் கவனிக்காமல் நம்ம விடும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ரத்த மூலம்னு ஒரு பிரச்சனை, டெய்லி மோஷன் போகிறோமோ இல்லையோ ரத்தம் உடம்பை விட்டு வெளியில் போகிறத பார்ப்போம். சீழ் மூலம் அப்படின்னு ஒரு பிரச்சனை, மோஷன் போகும்போது அதோடு கலந்து கடுமையான துர்நாற்றம் இருக்கக்கூடிய சீழ் உடம்பை விட்டு வெளியேறும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய சக்தி வந்து நத்தைச்சூரிக்கு உண்டு. நத்தைச்சூரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல் 1 கிராம் அளவுக்கு மோரில் கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு மாதிரி தொடர்ந்து சாப்பிட நம்ம ஆரம்பிக்கும்போது சிறிது சிறிதாக ஒரு 2-3 மாதம் ஆகும்போது அந்த இரத்த உதிரத்துடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த நத்தைச்சூரியை பொறுத்தவரையிலும் பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்களுக்கும் கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகளுக்கும் ஆண் பெண்களுக்கு ஏற்படுகின்ற மூல நோய் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து.
தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். அன்றாட வாழ்வில் சந்திக்கும் பிரச்சனைகளை பற்றியும் அந்த பிரச்சனைகளுக்கான வழிமுறைகளை பற்றியும் அந்த பிரச்சனைகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதார் அட்டை இது தொடர்பான விவாதங்கள் மிகப்பெரிய அளவிற்கு இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் நம்முடைய உச்சநீதிமன்றம் ஆதார் அட்டையை பல விஷயங்களில் கட்டாயமாக்கக்கூடாது என்று தொடர்ந்து அறிவுறுத்துகிறது. ஆனால் மத்திய அரசோ எல்லா இடங்களிலும், அதாவது இதுவரைக்கும் அறிவிக்கப்படாத துறைகளிலெல்லாம் கூட ஆதார் அட்டையை மிக கடுமையான ஒரு அடிப்படை தேவையாக வற்புறுத்தி கொண்டிருக்கிறது. ஆதார் அட்டை இருந்தால்தான் ஒரு இடத்திலிருந்து இன்னிடத்திற்கு நகர முடியும் என்கிற அளவிற்கு ஆதார் அட்டை என்பது எல்லா இடங்களிலும் அரசால் வற்புறுத்தப்படுகிறது. இப்படி ஒரு மிகப்பெரிய அளவிற்கான நெருக்கடியை மக்களுக்கு ஏற்படுத்தி இந்த ஆதார் அட்டையை எதற்காக மக்களிடம் மத்திய அரசு திணிக்கிறது என்பதை நாம் கவலையுடன் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஏனென்று கேட்டால், ஒரு மனிதரை பற்றிய அனைத்து தகவல்களையும் தொகுத்து ஒரு அரசு வைத்துக்கொள்ள விரும்புகிறது. தகவல்கள் என்றால் வெறுமனே உங்களுடைய பிறப்பு அல்லது உங்களுடைய கல்வி மற்றும் உங்களுடைய பொது அடையாளம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல. ஆதார் அட்டையோடு உங்களுடைய அந்த ஆதார் அட்டை எண்ணோடு நீங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் இணைக்கப்படுகின்றன. உதாரணமாக உங்களுடைய ரேஷன் கார்டு, வங்கி கணக்கு, கிரெடிட் கார்டு, அதே போல் நீங்கள் செலுத்தக்கூடிய பில்கள், எல்லா தகவல்களுமே. ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு மூலமாகத்தான் நீங்கள் எல்லா செலவுகளையும் செய்ய முடியும் என்கிற ஒரு நிலை உருவாக்கப்பட்டு விட்டது. அதேபோல் தான் உங்களுடைய வேலை, உங்களுடைய இருப்பிடம் மற்றும் உங்களுடைய அனைத்து நடமாட்டங்களும், நீங்கள் செலவு செய்கிற ஒவ்வொரு பணமும் அல்லது உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் உங்களுடைய ஆதார் எண் அட்டையை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நெருக்கடி நிலை ஏற்படுகிற போது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை சம்பந்தமான தகவல்களுமே ஒவ்வொரு நிமிடமுமே அரசினால் பதிவு செய்யப்படுகிறது. இப்படி பதிவு செய்யப்படுவதனுடைய அபாயம் என்ன? இதுதான் முக்கியமான கேள்வி. ஒருபுறம் நாம் இந்த தகவல்கள் என்பது பாதுகாப்பாக வைக்கப்படுமா? ஏனென்றால் இன்றைக்கு தனி மனிதர்களுடைய அந்தரங்கம் தொடர்பான பாதுகாப்பை குறித்து மேற்கு நாடுகள் கடுமையாக விவாதித்து வருகின்றன. ஒரு தனி மனிதனுடைய அந்தரங்கத்தில் ஒரு அரசு எந்த அளவிற்கு குறுக்கிடலாம், குறுக்கிடக்கூடாது என்பதை பற்றிய விவாதங்கள் எல்லாம் நடக்கின்றன. சமீபத்தில் அமெரிக்காவில் தனிமனிதர்களை பற்றிய தகவல்களை அவர்களுடைய மின்னஞ்சல் மூலமாகவும் சமூக வலைத்தளங்கள் கணக்குகள் மூலமாகவும் அமெரிக்க அரசு திருடுகிறது அல்லது அவற்றை கண்காணிக்கிறது என்கிற செய்தி பெரிய விவாதத்தை உருவாக்கியது. அதன் மூலமாக, இந்த கண்காணிப்பின் மூலமாக உங்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் அரசு தெரிந்து வைத்துக் கொள்ள முடியும். இப்பொழுது உதாரணமாக நீங்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுகிறீர்கள் அல்லது உங்கள் மீது சில போராட்டம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன என்று சொன்னால், அது உங்களுடைய ஆதார் எண்ணை வைத்திருக்கக்கூடிய அரசினுடைய தகவல் அந்த கணக்கில் போய் பதிந்து போய்விடும். பிறகு நீங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை யார் வேண்டுமானாலும் கண்காணிக்க முடியும். உதாரணமாக உங்களை பற்றிய தகவல்களை யார் வேண்டுமானாலும் கோரி பெறுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது, அரசு நிர்வாகம் சம்பந்தப்பட்டவர்கள். இது உண்மையிலேயே உங்களை ஒட்டுமொத்தமாக அரசினுடைய கண்காணிப்பிற்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று, உங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையில் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்கள் தொடர்பான தகவல்களும் அரசிடம் பாதுகாப்பாக இருக்குமா என்கிற ஒரு கேள்வி. ஏனென்றால் இந்த கேள்வியை நாம் கேட்டபோது அரசு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களிடம் எல்லா தகவல்களும் பாதுகாப்பாக இருக்கும், அதற்கு முழு உத்தரவாதம் என்று பொதுமக்களிடம் சொன்னது மட்டுமல்ல, நீதிமன்றத்திடம் போய் சொன்னார்கள். சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரிவினரிடையே இருக்கக்கூடிய பிளவுகளின் அடிப்படையில் அது தன்னுடைய அதிகாரத்தை விஸ்தரித்து கொண்டே வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்களுடைய சோஷியல் என்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சமூக ரீதியாக தாங்கள் செயல்படுத்த விரும்புகிற அரசியல் நோக்கங்களுக்காக, திட்டங்களுக்காக மக்கள் பிரிவினருடைய அனைத்து தகவல்களையும் திரட்டி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள், தேவைகள், அன்றாட வாழ்க்கை, அவருடைய செயல்பாடுகள், தனிப்பட்ட நடவடிக்கைகள், இது எல்லாவற்றையுமே ஒரு அரசு கண்காணிக்க முடியும். அப்படி கண்காணிப்பதன் மூலமாக அவர்கள் எங்கு சென்றாலும் அரசினுடைய ஒரு GPS கருவி என்பது உங்களுடைய தோளுக்குள் வைத்து தைக்கப்பட்டிருந்தால் அது எந்த அளவிற்கு உங்களை கண்காணிக்குமோ அதை போன்றதுதான் இந்த ஆதார் அட்டை என்பதும்.
அப்படி இருக்கிற போது ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு அதிகாரத்தை அரசு அமைப்புகளுக்கு தனி மனிதர்கள் மேல் வழங்கக்கூடியதாக இந்த ஆதார் அட்டை இருக்கிறது. இதனுடைய அபாயங்களை பற்றி இன்றைக்கும் கூட இந்தியர்கள் உணர்ந்து கொண்டதாக தெரியவில்லை. சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இதை பற்றி கடுமையான எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வந்த போதும் கூட அதற்கான ஒரு உணர்வு என்பது, அதற்கான ஒன்று திரண்ட உணர்வு என்பது, எதிர்ப்பு என்பது இன்னும் இந்தியாவில் உருவாகவில்லை. ஏனென்று கேட்டால் நம்மை இதுபோன்ற ஒரு கண்காணிப்பிற்கு உள்ளாக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சி என்பது மிக நீண்ட காலமாகவே நடந்து வந்திருக்கிறது. நண்பர்களே, சில மதக்கலவர்கள் நடந்த இடங்களில் பார்த்தீர்கள் என்றால் அந்த ரேஷன் அட்டைகளை வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் குறிப்பிட்ட சமூகத்தினரை இனம் கண்டு படுகொலை செய்த சம்பவங்கள் எல்லாம் இந்தியாவிலே நடந்திருக்கிறது, குஜராத்தில் நடந்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது அதைவிட மிக வலிமையாக அந்த ஆதார் எண் என்பதன் மூலமாக ஒருவருடைய சொத்து சார்ந்த கொடுக்கல் வாங்கல்கள், வருமானம், செலவு, அவருடைய அன்றாட வாழ்க்கையினுடைய பல்வேறு நடவடிக்கைகள் எல்லாவற்றையுமே கண்காணிப்பில் கொண்டு வந்தால் தவறான நபர்கள் கையில் அந்த தகவல் சிக்குகிற போது அவர்கள் எத்தகைய விதமான ஒரு வன்முறையை மக்கள் மேல் செலுத்துவார்கள் அல்லது எவ்வாறு மக்களை கையாள்வார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளுமே ஒரு அரசாங்கத்திற்கு தெரிவது மட்டுமல்ல, அந்த தகவல்களை யார் வேண்டுமானாலும் திருட முடியும், யார் வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்க முடியும் என்பது உங்களை நிர்வாணமாக ஒரு தெருவிலே நிறுத்தி வைத்திருப்பது போன்றதாகும். இதற்கு நாம் ஒப்புக்கொள்ளப் போகிறோமா? ஆக ஆதார் அட்டையினுடைய அபாயங்கள் என்பது மிகப்பெரிய அளவிற்காக இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் வாங்கக்கூடிய சிறு சிறு கடன்கள், நீங்கள் செலவழிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு அரசுக்கு தெரியும் என்று சொன்னால் அதன் அடிப்படையில் வங்கிகள் உங்களை கையாளலாம், அரசு அமைப்புகள் உங்களை கையாளலாம், காவல்துறையினர் உங்களை கையாளலாம். ஒரு மனிதனுடைய அந்தரங்கம் என்பது அவனுடைய ஜனநாயகத்தோடு தொடர்புடையது, அவனுடைய அடிப்படை மனித உரிமைகளோடு தொடர்புடையது. அப்படி இருக்கிற போது இந்த அந்தரங்கத்தை ஒரு மனிதர் முற்றாக ஒரு அரசிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்பது அடிப்படையில் நம்முடைய எல்லா விதமான உரிமைகளையும் ஒப்படைப்பதற்கு சமமானது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலுக்கு இன்றைக்கு இந்தியர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆதார் அட்டையின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கண்காணிப்பு கேமராவை நம்முடைய உடலுக்குள்ளாகவே இந்த அரசு செலுத்தி கொண்டிருக்கிறது. இந்த அபாயத்திற்கு எதிராக நீதிமன்றங்களில் நாம் கடுமையான போராட்டத்தை நடத்த வேண்டும். அரசினுடைய எல்லைகள் வரையறுக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் எந்த விதத்திலும் நாம் பெற்ற சுதந்திரத்திற்கு ஒரு அர்த்தமில்லாமல் போய்விடும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பகுதியில் நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ் ஆர்வலர், எழுத்தாளர் திரு வி. சுப்பிரமணியன். ஒரு தமிழ் ஆர்வலரா, ஒரு படைப்பாளியா இவருடைய பயணம் எங்கிருந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு, இவரோட பணி அப்படின்னு பார்க்கும்போது பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனத்தில் ஒரு அதிகாரியா பணியாற்றிருக்காரு. இன்னைக்கு ஓய்வு பெற்றிருந்தாலும் தமிழ் மீது இருக்கிற ஆர்வம் காரணமா இன்னைக்கு நிறைய அமைப்புகளோடு தன்னை இணைச்சிட்டு பணி செஞ்சுட்டு இருக்காங்க. இவருடைய அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் ஆர்வலரா, ஒரு படைப்பாளியா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு படைப்பாளி அப்படின்னு சொல்லும் போது நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க, நூல்கள் எழுதியிருக்கீங்க. இதையெல்லாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படி கேட்கணும்னாலும் அடிப்படையில் நீங்கள் ஒரு காப்பீட்டுத்துறையில், பொது காப்பீட்டுத்துறையில் பணியாற்றிருக்கீங்க, பல பொறுப்புகளில் இருந்திருக்கீங்க, ஒரு அதிகாரியாக இன்னைக்கு ஓய்வு பெற்றிருக்கீங்க. அப்படின்னாலும் இந்த அனுபவங்கள் சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் புத்தகமாக வெளியிட்டிருக்கீங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா, பொது காப்பீடுன்னு வரும்போது அதை பற்றின ஒரு தகவல்களை உள்ளடக்கிய ஒரு முதல் தமிழ் புத்தகம்னு கூட சொல்லலாம் உங்களுடைய படைப்புக்கு. இந்த காலகட்டத்தில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள், ஒவ்வொரு படைப்பும் நீங்கள் உருவாக்கும் போது அப்போ நடந்த நிகழ்வுகள்னு பல விஷயங்களை எங்கள் நேர்களோடு இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு அதிகாரி அப்படின்ற முறையில் பொது காப்பீடு அப்படின்னு வரும்போது இன்னைக்கு நம்ம நிறைய அதை பற்றிலாம் பேசுகிறோம். உங்களுடைய நீங்கள் பணி ஆரம்பித்த காலகட்டம் அது எப்படி இருந்துச்சு, அதற்கான ஒரு பயிற்சி, ஒரு நிலை வரைக்கும் நம்ம போகணும் அப்படின்னும் போது அந்த கடந்த அந்த பாதைகள் எப்படி இருந்துச்சு, அதுலேருந்து நம்ம முதல்ல பேசலாம் சார். நான் ரெங்கூன் பல்கலைக்கழகத்தில் வர்த்தகம் சட்டம் படிப்பு முடித்ததுக்கப்புறம் இந்தியா சென்னை திரும்பினேன். அதன் பிறகு எனக்கு அமைந்த பணி வாய்ப்பு பொது காப்பீட்டு துறையிலான டிவிஎஸ் குரூப்பை சேர்ந்த மெட்ராஸ் மோட்டார் அண்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. அங்கே தான் பணியில் அமர்ந்தேன் 1964. 36 வருடங்கள் அந்த மெட்ராஸ் மோட்டார் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி பிறகு நாட்டுடைமையாக்கப்பட்டதன் பின்னர் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி என்று பெயர் அமைந்தது.
அந்த நிறுவனத்தில் நான் 36 ஆண்டுகள் பணியாற்றி வெவ்வேறு ஊர்களில் பெங்களூர், டெல்லி, ஜெய்ப்பூர் முதலிய பல ஊர்களில் பணியாற்றிய பிறகு 2000 வருஷம் நான் பணி ஓய்வு பெற்றேன். அந்த காலத்தில் பல ஊர்களுக்கு சென்று வந்தபோது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மிக அருமையானவை. ஏனென்றால் சிலர் இங்கேயே இருப்போம், சென்னையை விட்டு மாறினால் நமது குடும்பத்திற்கு நமக்கெல்லாம் சிரமம் என்ற அளவிலே குழந்தைகள் கல்வி முதற்கொண்டு இருந்தார்கள். நானும் சிறிது முயற்சி செய்தாலும் பிறகு அதை ஒப்புக்கொண்டு பல ஊர்களுக்கு சென்று வந்தேன். அது எவ்வளவு தூரம் எனக்கும் என் குடும்பத்திற்கும் அது அனுபவமாக அமைந்தது என்பதை பிறகு உணர்ந்தோம். நான் முதுநிலை மேலாளராக பணி ஓய்வு பெற்றேன். பணி ஓய்வு பெற்றதின் பின்னர் அந்த இன்சூரன்ஸ் துறையில், பொது காப்பீட்டு துறையிலேயே கல்வி போதிக்கும் வழியில் நான் இருந்தேன். அதாவது அந்த பொது காப்பீட்டு துறையில் புதிய தனியார் நிறுவனங்கள் வர ஆரம்பித்தன. அரசியல் நிறுவனங்கள் 4 நிறுவனங்கள் போக 2001ஆம் ஆண்டிலிருந்து தனியார் நிறுவனங்கள் வர ஆரம்பித்தன. அந்த தனியார் நிறுவனங்களில் உள்ள அலுவலர்களுக்கு அவர்கள் முகவர்களுக்கு, ஏஜென்ட் சொல்லுவார்களே, அந்த முகவர்களுக்கான பயிற்சி, அந்த பயிற்சி ஒரு 10 ஆண்டு காலம் தொடர்ந்தது. 10 ஆண்டு காலம் தொடர்ந்ததில் இறுதியாக நான் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் வருகைதரு விரிவுரையாளராக MBA இன்சூரன்ஸ்க்கு காரைக்கால் சென்று நான் அதை நடத்தினேன். இதற்கு முன்னர் வங்கிகளிலும் சில வங்கிகள், வெவ்வேறு ஊர்களில் உள்ள வங்கிகளுக்கு அவர்களுடைய பயிற்றுனர் அகங்களுக்கு நேரே சென்று தங்கியிருந்து, வேறு ஊர்களில் தங்கியிருந்து அவர்களுடைய அலுவலர்களுக்கும் என்னுடைய பணியை தொடர்ந்தேன். அதன் பிறகுதான் சொல்ல வேண்டுமென்றால் முழுமையாக நான் தமிழ் இலக்கியம், என்னுடைய தமிழ் ஆர்வத்தை தணிக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபட முடிந்தது. அதற்கு முன்பாகவே நான் நிறைய தமிழ் ஆர்வலராக இருந்தாலும் அதற்குரிய நேரம், மற்றவற்றை கவனிப்பு, மற்றவற்றை ஒதுக்க முடியவில்லை. கண்டிப்பா சார். ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம முழுமையாக அந்த 24 மணி நேரமும் நம்ம பணிக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சூழல், அதை நம்ம மறுக்க முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய ஆர்வம்காக இந்த இன்னைக்கு வரைக்கும் தமிழ் பணியை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னும் போது அந்த தமிழ் ஆர்வலர் அப்படிங்கிற முறையில், ஒரு படைப்பாளி அப்படிங்கிற முறையிலையும் உங்களுடைய படைப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்கள் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க. அதில் தான் நீங்கள் முதல்ல உங்களுடைய பயணம் ஆரம்பிச்சதுன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய படைப்புகளை பார்க்கும்போது அதுக்கப்புறம் நிறைய நூல்களும் எழுதியிருக்கீங்க. உங்களோட பணி சார்ந்த நூல்கள்னாலும் இந்த கட்டுரைகள் அப்படின்னு வரும்போது சார், இதெல்லாம் கட்டுரையா வடிவத்தில் நம்ம முதல்ல ஒரு விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க கட்டுரையா தொகுத்து கொடுத்துருக்கீங்க? தமிழ் ஆர்வலராக பல இலக்கிய கட்டுரைகளை எழுதியிருக்கின்றேன். அதில் இலக்கிய வரிகளில் இப்பொழுது பார்த்தால் தீதும் யாதுமூரே யாவரும் கேளீர் என்பது பாடல். அது பிரபல்யமான, அது புகழ்பெற்ற அளவிற்கு தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்னும் 2வது வரி பலராலும் அறியப்படவில்லை. அதை எடுத்துக்கொண்டு தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அதை எடுத்துக்கொண்டு ஒரு பக்க கட்டுரை. தீதும் நன்றும் யாரும் கொடுக்க முடியாது, நம்ம சக்திக்கு மீறி நம்மளுடைய உழைப்பால் தான் அதை நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்வது. இன்னொன்று திருக்குறளிலே உள்ள பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போக்கும் செய்தொழில் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று. பிறப்பினால் அனைவரும் சமம், ஆனால் அதற்கு பிறகு நாம் பிறந்த பிறகு நம்மளுடைய முயற்சி, கல்வி அறிவு இவற்றை வளர்த்து கொண்டு என்ன செய்கிறோமோ அதை பொறுத்து சிறப்புகள் வேறுபாடாக அமையும் என்பது ஒரு கட்டுரை. தமிழ் வளர்ச்சியை பற்றி மற்றொரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். கட்டுரைகள் எல்லாம் எடுத்த தலைப்பை எடுத்துக்கொண்டு பொதுவாக நாம் சொல்லி தமிழ் இலக்கியத்தில் அதை எப்படி கையாண்டிருக்கிறார்கள், அதனுடைய நுணுக்கங்கள் என்ன, உரையாசிரியர்கள் அதைத்தான் செய்திருக்கிறார்கள் என்ற வகையிலே பல கட்டுரைகளை எழுதியிருக்கின்றேன். இப்போ ஒரு படைப்பு அப்படின்னு வரும்போது சார், அது நூலாக இருக்கட்டும், கட்டுரையாக இருக்கட்டும், எந்த வடிவில் வேணா இருக்கட்டும், இதுக்கு தகவல் அப்படின்னும் போது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்? அந்த கட்டுரையின் அந்த ஒரு தலைப்பை
நாம் எடுத்துக்கொண்டால் அந்த இலக்கிய வரிகளின் உள்ளார்ந்த நுணுக்கமான தகவல் என்ன, அது எவ்வாறு விளங்கி கொள்ள பெற்றிருக்கிறது, அதனுடைய உண்மையான தன்மை என்ன என்று சொல்லி பிறகு நாம் அதை வைத்து என்ன வகையான கடைப்பாடுகளை செய்ய வேண்டும், வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்பது மாதிரி நாம் எழுத வேண்டும். அந்த வகையிலே ஒரு கட்டுரை எழுதும்போதோ அல்லது ஒரு புத்தகம் வடிக்கும் போதோ அதனுடைய முக்கியமான தகவல்களை, அதனுடைய தலைப்பு சம்பந்தப்பட்ட முக்கியமான தகவல்கள், அதனுடைய பின்னணிகள் என்ன, அது மக்களுக்கு எந்த வகையான செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டும், அதனுடைய உள்ளார்ந்த நுணுக்கமான செய்திகள் என்ன என்பதை சொல்ல வேண்டும். அதை பற்றிய பிற கருத்துக்கள் இருந்தால் அதை குறிப்பிட்டு அது எவ்வகையில் சரியாக இருக்காது என்று நம்முடைய கருத்தை சொல்லுவதற்காக, நிலைநாட்டுவதற்காக வேண்டியும் நாம் சொல்ல வேண்டும். இறுதியாக அந்த ஒரு கட்டுரையோ ஒரு புத்தகமோ மக்களுக்கு எதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், எதை நாம் விளங்கி கொண்டு எந்த வகையில் நம் பணிகளை செய்ய வேண்டும் என்பது போன்றவைகளை நாம் ஒரு கட்டுரை, ஒரு புத்தகத்தில் செய்து கொடுப்போம், வடிவமைத்து கொடுப்போம். ஓகே. படைப்பு அப்படின்னு பார்க்கும்போது நூல்கள், தொகுப்பு நூல்கள் நீங்கள் நிறைய வெளியிட்டிருக்கீங்க. அதில் ஒரு இந்த முதல் வரியும் அப்படின்ற மாதிரி ஒரு தொகுப்பு, அந்த எந்த ஒரு படைப்புலையுமே அந்த முதல் வரியை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா மற்றவங்களுக்குலாம் தெரியறதில்ல, அதெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நூல் தொகுத்து வெளியிட்டிருக்கீங்க. இந்த நூல் உருவான விதம் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த நூல் உருவான பின்னணியை கேட்டீர்கள் என்றால் மிகவும் ஒரு ஒரு என்ன சொல்வதென்றால் சுவாரஸ்யமாக இருக்கும். நான் பல மேடைகளில் பல கட்டுரைகளில் கேட்கும்போது கற்றது கைமண் அளவு என்று சொல்வார்கள். அதற்கு அடுத்த வரி நமக்கு அவர்கள் சொல்லுவதில்லை, நமக்கும் தெரியாது. அதன் பிறகு அதை பாடியவர் யார், அந்த பாட்டை, இன்னொன்று அது எந்த நூலில் இருக்கிறது என்பது போன்ற விஷயங்கள் தெரியாது. அந்த அந்த ஆர்வத்தில், தேடலில் தான் அந்த நூலை உருவாக்கினேன். இது கற்றது கைமண் அளவு என்பது ஔவையார் பாடிய பாடல். அதற்கு பிறகு 3 வரிகள் இருக்கின்றன. இது மாதிரி பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்பது தொல்காப்பிய வரி. அந்த தொல்காப்பிய வரி இந்த பாடலை பொறுத்தவரை தொல்காப்பியம் என்று தெரியும். அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய முழுமையான பாடல் என்ன, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதோடு நிறுத்தி விடுவார்கள் சொல்பவர்கள், கட்டுரையில் எழுதுபவர்கள். மூன்றாவதாக இன்னொரு பாடல்களை கேட்டீர்களானால் தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும் அந்த ஒரு வரி, மறுபடியும் தர்மம் வெல்லும், இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்வார்கள். இது எந்த பாடலில் இருக்கிறது, யார் பாடியது, இதனுடைய முழுமையான பாடல் என்ன என்பதற்கு நான் அதிக நேரம் செலவழித்தேன், அதிக நாள்கள் தேடினேன். கடைசியில் பார்க்க போனால் அது பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில் பாடிய பாடல். அதிலும் பாஞ்சாலி சபதத்தில் வருகிறது என்று சொன்னார்கள். அதை எடுத்து பார்க்கும்போது முதலிலெல்லாம் இல்லை, கடைசியில் உள்ள 20 வரிகளுக்குள் தான் அது இருக்கிறது. அந்த வகையிலேயே நான் பார்த்தால் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மறுபடியும் தர்மம் வெல்லும், அதற்கு பிறகு பல மேடைகளில் முழங்கிய கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காத்திருப்போம் காலம் வரும் என்பது போன்ற வரிகளும் அந்த 20 வரிகளுக்குள்ளே பாரதி பாடிய பாஞ்சாலி சபதத்தில் அதை எடுத்து போட்டு அந்த 150 பாடல் தொகுப்புகளுக்குள் அந்த பாடலையும் போட்டு இது பாஞ்சாலி சபதத்தில் வருகிறது, இதனுடைய முழுமையான பாடல் இதுதான் என்ற அளவிலே நான் பிரசுரித்தேன். இந்த 150 பாடல்களை கொண்ட தொகுப்பு 2 பதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. இது எழுத்தாளர்கள், மாணவர்கள், மேடை பேச்சாளர்களுக்கு ஒரு குறிப்பு பார்த்து கொள்ளக்கூடிய புத்தகமாக, ரெஃபரன்ஸ் புக் என்று சொல்வார்களே, அந்த புத்தகமாக அமைந்திருக்கிறது. கண்டிப்பாக சார். நிறைய பேர் மேடையில் பேசும்போது கேட்டிருக்கோம், இந்த மாதிரி ஒரு அது இன்னும் அழகு சேர்க்கறதுக்காக சில வரிகள் ஒரு 2 வார்த்தைகளை மட்டும் சொல்லுவாங்க, அது எங்கே என்னன்ற தகவல் கூட சொல்லாமல் பேசுறதை நம்ம பார்த்துருக்கோம். அதை பற்றின ஒரு முழு தகவல் கொடுத்துருக்கீங்க. இப்போது படைப்பு அப்படின்னு நம்ம பேசும்போது உங்கள் பணி சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் புத்தகமாக வெளியிட்டிருக்கீங்க. பொது காப்பீடு சார்ந்த ஒரு முழு தகவல்களை உள்ளடக்கிய ஒரு புத்தகமாக, அதுவும் தமிழில் முதல் புத்தகம்னு கூட சொல்கிற அளவுக்கு ஒரு முழுமையான புத்தகம் வெளியிட்டிருக்கீங்க. இந்த மாதிரியான தகவல்கள்லாம் எப்படி நீங்கள் அதை கையாண்டீங்க சார்? யார் படித்தாலுமே அது எளிமையாக புரிகிற மாதிரி இருக்குமா? என்ன தகவல்கள்லாம் அதில் இருக்குது? அந்த
நான் பணியாற்றி ஓய்வு பெற்ற பொது காப்பீட்டுத் துறையை பற்றி 2 புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. ஒன்று தியரி என்று சொல்வார்களே, பொது காப்பீட்டு அறிமுகமும் அறிவுரைகளும். அதுதான். பொது காப்பீடு என்றால் என்ன, அதனுடைய உள்ளார்ந்த விஷயங்கள் என்ன, அது எப்படி இயங்குகிறது என்பதை பற்றியும், பொது காப்பீட்டுத் துறை சம்பந்தமான மக்களுக்குள்ள பொதுவான ஐயப்பாடுகளையும் பற்றிய புத்தகம் இது. அது பயிற்சியாளர்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அதிகம் உதவியாக இருக்கும். இது ஒரு புத்தகம். இதுதான் தமிழில் முதல் பொது காப்பீட்டுத் துறையை பற்றிய புத்தகம் என்று கூட சொல்லலாம். நம்மளுக்கு என்ன தகவல், இப்போ காப்பீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பரவலா எல்லாரும் பேசுறாங்க. ஆனா எந்த அளவுக்கு ஒரு புரிதல் இதுல இருக்குன்னு தெரியல. என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இது கொண்டு போய் சேர்க்குது சார்? இது ஒரு பொது காப்பீட்டு எடுக்கும்போது நாம் என்ன வகையான விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும், அதை எவ்வாறு அந்த பாலிசி என்று சொல்லுவார்களே, பொது காப்பீட்டு ஆவணத்தை நாம் பெற வேண்டும், அதற்குரிய வழிமுறைகள், சட்ட விதிமுறைகள் என்ன என்பது பற்றியும், பொது காப்பீட்டு கோரிக்கை கிளைம் என்று சொல்லுவார்களே, அந்த கிளைம் வரும்போது என்ன வகையான ஆவணங்களை நாம் கொடுக்க வேண்டும், என்ன வகையான விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என்பது பற்றி. இப்பொழுது பார்த்தீர்களானால் பர்கிளரி என்று சொல்லுவார்கள், கொள்ளை. ஆமாம். அந்த பர்கிளரி ஏற்பட்டு விட்டால் வீட்டில் உள்ள பொருள்களை நாம் பொது காப்பீட்டில் ஒரு காப்பு பெற்றிருந்தால் அவர்களுக்கு தெரிவிக்கலாம். ஆனால் அதனுடைய விதிமுறை என்னவென்றால், பர்கிளரி என்று வந்துவிட்டால் காவல் நிலையத்திற்கு தகவல் சொல்ல வேண்டும். அந்த காவல் நிலையத்திற்கு ஏன் தகவல் சொல்ல வேண்டும் என்பது போன்ற, ஏன் தகவல் சொல்ல வேண்டும் என்றால், இது பொதுவாக ஏற்பட்டது. அந்த காவல் நிலையம் குற்றவாளிகள் யார் என்று பார்ப்பார்கள். இந்த கோரிக்கை உண்மையானதானா என்பதையும் அது நிறுவனம் செய்யும். இது மாதிரி மோட்டார் வாகன விபத்துக்களில் இப்பொழுது சரக்கு வாகன போக்குவரத்தாளர்கள் அவர்களுடைய கோரிக்கைகளில் ஒன்று தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் என்று சொல்வார்கள். அதை தமிழில் 3ஆம் நபர் என்று சொல்வார்கள். அப்படி அல்ல, அது சரியான பெயர் என்றால் பிறர் பாதுகாப்புக்கான அது காப்பீடு. அதாவது நம் வண்டியை ஓட்டி செல்லும்போது மற்றவர்களுக்கு காயம் ஏற்பட்டாலோ அவர்களுடைய பொருட்களுக்கு சேதம் ஏற்பட்டாலோ அதனுடைய வண்டியினுடைய உரிமையாளர் அதற்கு சட்ட பொறுப்பாகிறார். அந்த சட்ட பொறுப்பை இன்சூரன்ஸ் பொது காப்பீட்டு நிறுவனம் எடுத்துக்கொண்டு அதற்குரிய நஷ்ட ஈடை, இழப்பீடை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் கொடுப்பார்கள். அதற்கென்று மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ் ட்ரிபியூனல் என்று ஒன்று இருக்கிறது. அதில் சென்றால் எவ்வளவு நாட்கள் கழித்து நாமே பாதிக்கப்படலாம் அல்லது நம் வண்டி பாதிப்புக்குள்ளாகலாம். 2 வகையிலும் அதனுடைய அந்த MACT என்று சொல்வார்கள், அதனுடைய அங்கு சென்று கேஸ் ஃபைல் பண்ணால் நமக்கு என்ன ஏற்படும், என்ன வகையான இதுகளை நாம் செய்ய வேண்டும் என்பது. 2வது புத்தகம் அது கேட்கணும் தான் சார். இது என்னன்னா 2 புத்தகம். ஒன்று சப்ஜெக்ட் பற்றின ஒரு முழுமையான தகவல்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று இந்த உங்களுடைய பணியாற்றிய காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள், இது அனுபவங்கள் சார்ந்தும் நீங்கள் புத்தகமாக வெளியிட்டீங்க. அந்த நிகழ்வுகள் எதையாவது எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? நல்ல. அதாவது 2வது புத்தகத்தினுடைய பெயர் வாகனத்தை மோதிய மின்கம்பம். மின்கம்பம் எப்படி வாகனத்தை மோதும் என்று ஒரு இது வர வேண்டும் என்று தான் அந்த தலைப்பு கொடுத்தது. எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வர வேண்டும் என்று. அதில் என்னுடைய 36 ஆண்டு கால பணியில் ஏற்பட்ட பல வகையான அனுபவங்களை நிர்வாகியாக, உதவியாளராக, மக்களோடு பழகுவராக இருந்த வகையில் நான் எடுத்து அதில் சொல்லியிருக்கிறேன். முதலில் அந்த தலைப்பிற்குள் சென்றால், வாகனத்தை மோதிய மின்கம்பம் என்றால் ஒரு மோட்டார் வாகனத்திற்கு விபத்து ஏற்பட்டு விட்டால் அதை பொது காப்பீட்டு நிறுவனத்திற்கு தெரிவிக்க வேண்டும். பிறகு அவர்கள் கிளைம் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய தகவல் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்க சொல்லுவார்கள். அந்த தகவல் படிவத்தில் உள்ள முக்கியமான கேள்வி, இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்று கேட்பார்கள். அதற்கு பெரும்பாலானவர்கள் நமது தவறால் விபத்து ஏற்பட்டது என்று சொன்னால் நமக்கு அந்த இழப்பீடு கிடைக்காது என்று எண்ணி வேறு வகையான தகவல்களை சொல்லுவார்கள். இதில் ஒன்று குறிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், மோட்டார் வாகன இன்சூரன்ஸில்
மக்களுடைய கவனக்குறைவால் ஏற்படும் விபத்துக்களுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் அளிப்பார்கள், நஷ்டஈடு கொடுப்பார்கள். அது தெரியாமல் ஒருவர் எழுதியிருந்தார், நான் வண்டியை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஓட்டி சென்று கொண்டிருந்தேன், அப்பொழுது என் வண்டி ஒரு மின்கம்பத்தில் மோதிவிட்டது என்று சொல்வதற்கு பதிலாக மின்கம்பம் என்னுடைய வண்டியை இடித்து விட்டது என்று எழுதியிருந்தார். இன்னொருவர், நான் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு காம்பவுண்ட் வால் அப்பியர்ட் பிஃபோர் மீ அப்படின்னு போட்டிருந்தார். இந்த மாதிரி வேடிக்கையான நிகழ்வுகளை, இன்னும் ஒரு வேடிக்கையான நிகழ்வை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றால், ஒரு காப்பீட்டு அலுவலகத்தில் கடித போக்குவரத்து நடக்கும். அதில் அவர்கள் அனுப்பிய தகவலின்படி சிறிது வேறுபாடு இருந்தால் சரியான தகவல் எது என்பதற்காக கிளாரிஃபிகேஷன் என்று சொல்வார்கள், அந்த விளக்கம் கேட்பார்கள். அப்பொழுது ஒரு பெண்மணி 2 தகவல்கள் அளித்த பொழுது, ஒரு தகவல் முன்னால் அனுப்பிய கடிதம், 2வது தகவல் பின்னால் வந்த கடிதம். இந்த 2 கடிதத்திலும் அவருடைய கணவன் பெயரை சரியாக குறிப்பிடவில்லை, அதாவது சிறிது வேறுபாடு இருந்தது. LR சர்மா என்று ஒரு இதிலும் உதாரணத்திற்கு, இன்னொன்று NM சர்மா என்றும் இருந்தது. அதற்கு இந்த காப்பீட்டு துறையிலிருந்து ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த கடிதம் போனதற்கு அப்புறம் அந்த பெண்மணி அலுவலகத்திற்கு வந்து பெரிய வகையில் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து, இது மாதிரி தானா நீங்கள் கடிதம் அனுப்புவது என்று சொன்னார்கள். அது என்ன என்றால், ஆங்கிலத்தில் உங்களுடைய கணவரின் சரியான பெயர் என்ன என்று கேட்பதற்கு பதிலாக உங்களின் சரியான கணவரின் பெயர் என்ன, வாட் இஸ் அ கரெக்ட் நேம் ஆஃப் யுவர் ஹஸ்பண்ட் என்று கேட்பதற்கு பதிலாக தவறி வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் கரெக்ட் ஹஸ்பண்ட் என்று மாறிவிட்டது. இது மாதிரி இன்னொரு இதில் நீங்கள் பார்க்க போனால், ஒவ்வொரு பகுதியிலும் இந்த கிளைம் என்று சொல்வார்களே, இந்த கோரிக்கைகள் அதிகமாக வரும். ஒரு பகுதியில், நான் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை, ஒரு பகுதியில் அதிகமான கிளைம் வந்த பகுதி, அங்கு ஒரு பணியில் பயிற்றுனராக இருந்த மதிப்பீட்டாளர், சர்வேயர் என்று சொல்வார்கள், அவர் சென்றிருக்கிறார். அதற்கு முன் அவருடைய சீனியரோடு சென்று வந்தவர். அவர் தனியாக சென்றபோது, அந்த எப்பொழுதுமே நீங்கள் பார்க்கலாம், மோட்டார் வாகனத்திற்கு சேதம் ஏற்பட்டுவிட்டால் அந்த வாகன உரிமையாளர்கள் அதிகமான இழப்பீட்டை எதிர்பார்ப்பார்கள். அந்த வகையில் அவர்கள், என்ன நீங்கள் இவ்வளவுதான் குறைத்து மதிப்பீட்டிருக்கிறீர்களே, அதிகமாக இல்லையா இருக்கிறது, அடி அதிகமாக இருக்கிறது இல்லையா என்று கேட்டபொழுது, இந்த பயிற்றுனர் மதிப்பீட்டாளர் சர்வேயர் என்ன கேட்டிருக்கிறார் என்றார், திரும்ப அடி எங்கே இருக்குது, அடி எங்கே இருக்கு, இங்கே பாருங்க, சேதம் இவ்வளவு தானே, அடியே இல்லையே என்று சொன்னதும் அந்த வாகன உரிமையாளர் பொறுமை இழந்து, அடிதானே வேண்டும் உங்களுக்கு, இதோ அடி என்று அவரை தாக்கிவிட்டார். இந்த மாதிரி ஒரு வேடிக்கையான விஷயங்களை இன்னொன்று நேரம் இருந்தால் நான் சொல்ல விரும்புகிறேன். சாதாரணமாக முன்பெல்லாம் ஆயுள் காப்பீட்டு அல்லது பொது காப்பீட்டு வகையில் அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் முகவர்கள் சென்று அந்த இதை பெற்று வருவார்கள். அப்போது அவர்கள் சொல்லும்போது, ஒரு குடும்ப நபருக்கு திடீரென்று மரணம் ஏற்பட்டு விட்டால் என்றுதான் இப்பொழுது நாகரிக சமயத்தில், அதாவது சற்று வளர்ச்சியடைந்த சமயத்தில் நாம் சொல்லுகிறோம். முன்பெல்லாம் என்ன சொல்லுவார்கள் என்றால், நீங்கள் திடீரென்று இறந்து விட்டால், அது மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு பெரிய நிலையில் உள்ளவருக்கு எங்கள் அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒருவர் சென்று, அவரும் ஒரு அனுபவமானவர், அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து பர்சனல் ஆக்சிடென்ட், தனிநபர் விபத்து பாலிசியை எடுத்துக்கொள்ளுங்கள். இது வந்து விபத்துக்களினால் ஏற்படும் இறப்பு, அடிபட்டது என்று சொல்வதற்கு பதிலாக, திடீரென்று உங்களுக்கு இறப்பு வந்துவிட்டால், திடீரென்று நீங்கள் பாத்ரூமில் வழுக்கி விழுந்து விட்டால் என்று நேரடியாக பேசியிருக்கிறார். அது பற்றிய தகவல் பின்பு வந்தது. இது மாதிரி பல விஷயங்கள், சிறு விஷயங்களை எடுத்துக்கொண்டு சிறுகதை மாதிரி அதை எழுதியிருக்கிறேன். அவ்வளவும் என் நினைவில் இருந்தவை.
நினைவில் இருந்து வைத்து அதை எழுதியிருக்கிறேன். இன்னொன்று சொல்ல விட்டு போயிட்டு, இந்த பொது காப்பீட்டுத் துறையிலே அந்த டெக்னிக்கல் வார்த்தைகள் என்று சொல்வார்கள். முந்தியெல்லாம் பிரிமியம் என்றே உபயோகப்படுத்துவார்கள். காப்பீட்டு கட்டணம், பாலிசி என்பதை காப்பீட்டு ஆவணம் என்று ஒரு 100 வார்த்தைகளுக்கு சரியான தமிழ் வார்த்தை என்ன, கிளாசரி என்று சொல்வார்களே, அதுவும் இந்த நூலில் இருக்கிறது. கண்டிப்பாக சார். ஒரு நூல் அது வந்து தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னும் போது உண்மையிலேயே நடந்த பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தொகுத்த ஒரு புத்தகமாகவும் இருக்குது. தகவல்களையும் தாண்டி சுவாரஸ்யத்தையும் கொடுக்குறதா அது அமைஞ்சிருக்கு. நூல்கள்லாம் பற்றி பேசும்போது நீங்கள் முதல்ல நம்ம பேச ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, உங்கள் தந்தை அவர்கள் வந்து கையீட்டு குறிப்பு வச்சுருந்துருக்காரு 2ஆம் உலக போது பர்மா நடைப்பயணம் அப்படின்னு. அதில் நிறைய அந்த காலகட்டத்து தகவல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த தகவல்களை உள்ளடக்கியும் ஒரு புத்தகமாக நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க இல்லைங்களா? அந்த புத்தகம் உருவான விதம் பற்றி. அது நான் எழுத்தாளராக அல்ல, என் தந்தையின் புத்தகத்தின் பதிப்பாளராக வெளியிட்டிருக்கிறேன். என் தந்தை 1942ஆம் ஆண்டு பர்மாவிலிருந்து ரெங்கோனிலிருந்து கால்நடை பயணமாக இந்தியாவுக்கு வந்தவர்கள், உயிர் பிழைத்து வந்தவர்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு 2 மாத காலம் பிப்ரவரியில் தொடங்கி ஏப்ரல் 1942 வரை அவர்கள் நடந்து வந்தது, குழுவாக நடந்து வந்தது. அவர்கள் என்னென்ன இடையூறுகளை சந்தித்தார்கள், எப்படி வந்தார்கள், எங்கெங்கு தங்கினார்கள் என்பதை பற்றி ஒரு சிறு குறிப்பு விட்டு சென்றிருந்தார்கள். அது எங்களுக்கு சமீபத்தில் தான் கிடைத்தது. அதைத்தான் 2ஆம் உலகப் போர் பர்மா கால்நடை பயணம் என்று புத்தகமாக இப்பொழுது சிறு புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. அதற்கு இவ்வளவு பேர் அந்த புத்தகத்தை படிக்க விரும்புகிறார்கள், இவ்வளவு பேர் அதை நல்ல விதமாக இருக்கிறது என்று சொல்வார்கள் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. ஒரு மதிப்புரை ஒன்று வந்திருந்தது, அதை பார்த்துவிட்டு நிறைய பேர்கள் என்னிடம் தொலைபேசியிலும் மற்ற கடிதங்கள் வாயிலாகவும் அந்த புத்தகங்களை எங்களுக்கு அனுப்புங்கள். அதில் என்ன பண்ணியிருக்கிறார்கள் என்றால், என்னுடைய தகப்பனாரும் தமிழ் ஆர்வலர். அந்த காலத்தில் தமிழ்நாடு என்ற ஒரு பத்திரிகை நடந்தது, அதில் இருந்தார்கள். திருவள்ளுவர் அச்சகம் என்று ஒன்றை வைத்து நடத்தினார்கள். பர்மா ரெங்கோனில் இருந்தபோது புகழ்பெற்ற தமிழறிஞர்களை தமிழ்நாட்டிலிருந்து வரவழைத்து அவர்களை சொற்பொழிவாற்ற சொல்லி எல்லாம் செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த புத்தகம் இவ்வளவு நான் எதிர்பாராத வகையில் அது புகழ் பெற்றிருக்கிறது என்பதை நினைக்கும் போது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதை என்னுடைய தந்தையின் ஒரு அஞ்சலியாகத்தான் வெளியிட்டிருக்கிறேன். நான் ஒரு தமிழ் ஆர்வலராக பொது காப்பீட்டுத் துறையில் ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி அப்படிங்கிற முறையிலையும் உங்கள் அனுபவங்கள் சார்ந்து நிறைய பேசியிருக்கோம். உங்களுடைய பணிக்காலம் இந்த 36 ஆண்டு கால பயணம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிச்சு? ஒரு படைப்பாளியாக உருவானீங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம பணி சார்ந்த விஷயங்களையும் புத்தகமாக கொண்டு போய் சேர்க்கணும், இந்த பற்றின தகவல்கள் அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு 2 புத்தகங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அதை படிக்கும் போதே கண்டிப்பாக இதில் ஒரு முகவராகவோ வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை இதில் ஒரு பாலிசி எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேணுங்கிற தகவல் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கீங்க. நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க. மொழி மீது இருக்கிற ஆர்வம் காரணமாக நிறைய நூல்கள், அந்த முதல் வரியை கொண்டு சில பேர் பேசுகிறாங்க, ஆனால் அதை பற்றின முழுமையாக தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஒவ்வொரு வரிகளையும் தேடி போய் இது யார் எழுதினாங்க என்னன்றதை பற்றி ஒரு தொகுப்பு நூல் வெளியிட்டிருக்கீங்க. இன்றைக்கும் கம்பன் கழகம் இது போன்ற இலக்கிய அமைப்புகளோடு உங்களை இணைச்சிக்கிட்டு தமிழ் மொழி சார்ந்த பல விதங்களில் உங்களோட பணிகளை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க. உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை பற்றியும் மனிதர்களுக்கு நலன் பயக்கும் பல புதிய கதைகளை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் திருத்தணிக்கு அருகில் உள்ள சோழிங்கரில் சிரித்து வாழ வேண்டும் என்னும் தலைப்பில் பேச வேண்டுமாக நண்பர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அந்த தலைப்பு மேலோட்டமாக பார்க்கிற போது மிக எளிதான தலைப்பாக இருந்தாலும் அந்த தலைப்பில் சிந்தித்து பார்க்கிற போது பல புதிய செய்திகள் எனக்கு புலப்பட்டன. சிரித்து வாழ வேண்டும் என்பதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய ஆசையும். ஆனால் சிரித்து வாழ முடியவில்லை என்பதுதான் உலகத்தில் இருக்கிற பலருடைய கவலையும்.
ஏன் சிரித்து வாழ்வதில் அப்படி என்ன சிக்கல்? சிரிப்பு நல்லது தானே என்றால், சிரிப்பு நல்லது தான், ஆனால் எல்லா சிரிப்பும் நல்லது என்று சொல்ல முடியாது. சிரிப்பிலே பல வகை இருக்கிறது. ஆணவ சிரிப்பு இருக்கிறது, ஏளன சிரிப்பு இருக்கிறது, எல்லாவற்றையும் விட ஆபத்தான ஏமாற்றுகிற சிரிப்பும் இருக்கிறது. எல்லாம் சிரிப்பு தான். ஆனால் ஒரு சிரிப்பை வைத்து நாம் ஒருவரை முழுமையாக நம்பிவிட முடியாது. சிரிப்பை பொறுத்தே அவரினுடைய நோக்கம் என்ன என்பதை கூட நாம் கண்டுகொள்ள முடியும். முகபாவனை என்று நடிகர்களுக்கு சொல்லுவார்கள். அடிப்படையில் முகத்தில் அவர்களின் அகத்தின் அழகு எப்போது தெரியும் என்றால், முதலில் கண்களில் தெரியும், பிறகு உதடுகளில் மிளிர்கிற புன்னகையில் தெரியும். கண்களுக்கு அடுத்ததாக இந்த சிரிப்பு தான் ஒருவரை பற்றிய செய்திகளை வெளிப்படுத்தும். அந்த சிரிப்பிலேயே ஏளனமாக ஒரு சிரிப்பு சிலருக்கு வந்து சேரும். இதனை எப்படி சொல்லலாம் என்றால், சிரிப்பு என்பதை ஒரு உடல் மொழியின் ஒரு கூறு என்று கூறலாம். உடல் மொழி பல்வகையானது. கைகளை கால்களை அசைப்பதும் உடம்பை அசைப்பதும் தான் உடல் மொழி என்று நாம் கருத வேண்டியதில்லை. ஆங்கிலத்திலே பாடி லாங்குவேஜ் என்று சொல்லுகிறோமே, அதனுடைய தலையாய ஒரு கூறு இந்த புன்னகை தான். சிரிப்பு என்பது ஒரு மனிதனினுடைய இயல்பை வெளிப்படுத்தும். எனவே ஆணவமாக இல்லாமல், ஏளனமாக இல்லாமல், ஏமாற்றாக இல்லாமல், அன்பான சிரிப்பாக, ஆறுதலான சிரிப்பாக அந்த சிரிப்பு அமையுமானால், அந்த சிரிப்பிலிருந்து பல்வகையான நன்மைகள் நமக்கு விளைய முடியும். இந்த சிரிப்பு என்பது உடலுக்கு நன்மை தருவது. இன்னொரு விதத்திலே பார்த்தால் அது மருத்துவ குணம் உடையது. சிரியுங்கள், வாய்விட்டு சிரியுங்கள் என்று இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் பார்க்கலாம், காலையிலே பூங்காக்களிலே பலர் கூடி நின்று மாநகரங்களிலே சிரித்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன, காலையில் எந்த காரணமும் இல்லாமல் சிரிக்கிறார்கள் என்றால், சிரிப்பதே ஒரு பயிற்சி, லாஃபிங் தெரப்பி என்று சொல்லுகிறார்கள். இதனைத்தான் நம்முடைய முன்னோர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே மிக சுருக்கமாக ஒற்றை வரியில் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அதிலும் நாம் கவனிக்க வேண்டும், புன்னகை அல்ல. வாய்விட்டு சிரித்தால் உடம்புக்குள் இருக்கிற உள் உறுப்புகளுக்கெல்லாம் புதிதாக இரத்த ஓட்டம் பாயும். அப்படி சிரிக்கிறவர்களுக்கு நோய் கூட போய்விடும் என்று ஒரு மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சி மொழியாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அதனுடைய இன்னொரு வடிவம்தான் குலுங்கி குலுங்கி சிரிக்கிற அந்த லாஃபிங் புத்தாஸ், சிரிக்கும் புத்தர்கள். அந்த சிலைகள் தான் இன்றைக்கும் விற்பனைக்கு கிடைக்கின்றன. ஒரு குண்டான உருவம், பெரிய வயிறு. ஆனால் என்ன ஆயிற்று என்றால், அந்த சிரிக்கும் புத்தர்களின் சிலையை இன்றைக்கு பலர் குபேரரின் சிலை என்று சொல்கிறார்கள். காரணம், வாஸ்து சாஸ்திரம் என்று புதிதாக தோன்றியிருக்கிற ஒன்றின்படி அந்த சிலை வீட்டுக்குள் இருந்தால் பணம் வந்து கொட்டும் என்று யாரோ சொல்லிவிட, நம் மனிதர்களுக்கு ஒன்றே ஒன்று போதுமானதாக இருக்கிறது. பணம் கொட்டும் என்றால் எதையும் வீட்டுக்குள் கொண்டு வந்து வைத்து கொள்ளலாம். ஆனால் அப்படி இல்லை. அது சிரிக்கும் புத்தர்களினுடைய சிலைதான். சீனாவிலிருந்து, கீழே தேசத்து நாடுகளிலிருந்து வந்த உருவம் அது. மிக குண்டாக இருந்த, பௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சீடர்கள் தங்கள் இவ்வளவு பெரிய உடலை வைத்து கொண்டு எதுவும் செய்ய முடியவில்லையே என்கிற கவலையில், மக்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் தொண்டு செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒரு காரியம் செய்வார்களாம். மனிதர்கள் கூடுகிற நார்ச்சந்தியிலே போய் நின்று கொண்டு குலுங்கி குலுங்கி அவர்கள் சிரிப்பார்களாம். அவர்களினுடைய பெரிய அந்த வயிறும் குலுங்குவதை பார்த்துவிட்டு வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லோரும் நின்று அவர்களை பார்த்து தங்களை அறியாமல் அவர்களும் சிரிப்பார்கள். எல்லோரும் சிரித்து கொண்டிருக்கும் போது இந்த சிரிக்கும் புத்தர்கள் அடுத்த இடத்துக்கு போய்விடுவார்கள். அங்கே போய் நின்று சிரிப்பார்கள். மற்றவர்களை, மக்களை சிரிக்க வைப்பது அவர்களினுடைய நோக்கம். தன்னுடைய எவ்வளவு பெரிய உடம்பு இந்த விதத்திலாவது மற்றவர்களுக்கு பயன்படட்டும் என்றுதான் அவர்கள் சிரிக்கிறார்கள் என்று சொல்லப்படுவதுண்டு. எனவே இப்படி வாய்விட்டு சிரிப்பதை அன்றைக்கே நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் சிரிப்பு என்பது வாழ்வில் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். சிரித்து வாழ வேண்டும் என்பது வேறொன்றுமல்ல, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற வரிதான் அது. ஒரு மனிதன் என்றைக்கும் புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டுமே இருந்தால் அவனுக்கும் பயனில்லை, அவனால் மற்றவர்களுக்கும் பயனில்லை.
வாழ்க்கை என்பது துன்பமும் சேர்ந்தது தான். துன்பம் நிறைந்ததே வாழ்க்கை என்று நாம் கொள்ள வேண்டியதில்லை. துன்பமே இல்லாதது வாழ்க்கை என்று கற்பனை செய்து கொள்ள வேண்டியதும் இல்லை. துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. எனவே ஒவ்வொரு துன்பம் வருகிற போதும் நொடித்து போய் திகைத்து போய் செய்வதறியாமல் நிற்கிறவனை விட எல்லாவற்றையும் எதிர்கொண்டு ஒரு புன்னகையோடு தொடர்ந்து கடந்து போகிறவன்தான் வாழ்வில் வெற்றி பெறுவான். அதனாலே தான் இப்படி துன்பங்கள் வருகிற போதும் அதனை புன்னகையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பொருளிலே தான் வள்ளுவர் இடுக்கண் வருங்கால் நகுக என்று சொல்லுவது. எப்படி துன்பத்திலே சிரிக்க முடியும் என்கிற கேள்விக்கு உரியதல்ல. துன்பமும் வாழ்க்கையின் இயல்புதான் என்று புரிந்து கொண்டால் மட்டும்தான் சிரிக்க முடியும். ஆகையினாலே அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிற வள்ளுவர் பண்புடைமை என்கிற அதிகாரத்தில் சிரித்தல் என்பதே ஒரு நல்ல பண்பாடு என்பதை மிக நுட்பமாக சொல்லுகிறார். சிரிப்பு இல்லாதவனினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றும் அவர் சொல்லுகிறார். அந்த குறள் மிக அருமையானது. நக வல்லார் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகற்பாற்பட்டதன் பகலும் பார்ப்பட்டதென்று இரவு என்று கூறுகிறார். அந்த குறளை நாம் மறுபடியும் படிக்கிற போது பல புதிய செய்திகள் நமக்கு தெரிகின்றன. அதிலே நகல் வல்லார் என்கிறார். சிரிப்பு, நகை என்கிற சொல்லைத்தான் வள்ளுவர் பயன்படுத்துகிறார், பல இடங்களில் பயன்படுத்துகிறார். அந்த நகை வல்லார், நகல் வல்லார், சிரிக்கிற வல்லமை உடையவர்கள் இருக்கிறார்களே, அந்த வல்லமை இல்லாதவர்கள் நகல் வல்லார் அல்லார்க்கு இந்த பெரிய உலகம் இருக்கிறதே அது பகலிலும் இருட்டாய்த்தான் இருக்கும் என்கிறார். சிரிக்க தெரியாதவனுக்கு பகல் கூட இருட்டுதான் என்பதை விட எப்படி தெளிவாக சொல்ல முடியும்? நீ சிரித்தால்தான் வெளிச்சமே வாழ்க்கையில் வரும், இந்த உலகத்தில் வரும். சிரிக்கவே தெரியாதவனுக்கு பகலும் இருட்டுதான். சிரிப்பு என்பது ஒரு பண்பாடு என்பதை வள்ளுவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதுவும் நகல் வல்லார் என்று ஒரு சொல்லை வள்ளுவர் அந்த இடத்திலே பெய்திருக்கிறார். சிரிக்க வல்லமை உடையவர்கள், சிரிக்கும் வல்லமை உடையவர்கள் என்கிறார். சிரிப்பதற்கு எதற்கு வல்லமை என்று கேட்டால், இப்போது நாம் அந்த குறளையும் பொருத்தி பார்க்கலாம். இடுக்கண் வருகிற போது யாரால் சிரிக்க முடியும்? அந்த வல்லமை உள்ளவர்களால் தான் சிரிக்க முடியும். ஆகையினாலே சிரிப்பதற்கும் ஒரு விதமான வல்லமை வேண்டும். துயரங்களை எதிர்கொள்ளுகிற வல்லமை, துயரங்கள் வாழ்க்கையின் இயல்புதான் என்று புரிந்து கொள்ளுகிற வல்லமை, அந்த துயரத்திலும் சிரிக்க முடியும் என்கிற வல்லமை உடையவர்களுக்குத்தான் உலகம் பகலாக இருக்கும். எந்த நேரத்திலும் சிரிக்கும் வல்லமை இல்லை என்று சொன்னால் பகல் கூட இரவாய்த்தான் இருக்கும் என்கிறார் வள்ளுவர். எனவே வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும்? சிரித்து வாழ வேண்டும் என்பதுதான் சரியானது. இந்த வாரம் பங்குச்சந்தையில் ஏற்றம் இறக்கம், முதலீட்டாளர்களுக்கான பரிந்துரைகள் போன்ற பல தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார் வணிகவியலாளர். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்திருந்த வாரங்களில் இந்த நிகழ்ச்சியில் வந்து எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸுக்கு வேண்டிய ஃபினான்ஷியல்கள்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி ப்ராப்ளம் வந்தால் ஃபேஸ் பண்ண முடியும் பிஸ்னஸில், என்ன மாதிரியான சேவிங்ஸ் டைப்ஸ்லாம் இருக்குது, இன்சூரன்ஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறத பலதரப்பட்ட விஷயங்களை பிஸ்னஸோ இல்லை ஃபைனான்ஷியலோ நிதி அண்ட் தொழில் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளை நான் இந்த நிகழ்ச்சியில் வழங்கிட்டு வந்துட்டுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாரத்தில் வந்து ஒரு சில அப்டேட் வந்து இதோட தொடர்ச்சியாக வந்து ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கம்பெனி நீங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒன்று டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஒன்று தனியாக நம்ம வந்து ப்ரொப்ரேட்டர்ஷிப்பாக தனியாளாக ஆரம்பிக்கிறது, இல்லைனா பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கிறது. பார்ட்னர்ஷிப்லேயே வந்து இப்போ சொல்லக்கூடிய வந்து லிமிட்டெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க. எல்எல்பி ஆரம்பிக்கிறது, இல்லை கம்பெனி ஆரம்பிக்கிறது. கம்பெனின்றது ஒரு 3 பேருக்கு மேலே இருக்கிறது, ஷேர் ஹோல்டர்ஸாக சேர்ந்து வச்சு ஆரம்பிக்கிறது வந்து இப்போ கம்பெனிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த முறையில் நீங்கள் எந்த கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்கிற தீர்மானம் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில வந்து கவர்மெண்ட்டில் நிறைய விதமான சப்போர்ட் இருக்குது. அந்த மாதிரி சப்போர்ட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணினீங்கன்னா, அந்த சப்போர்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா, உங்களோடதை வந்து பதிவு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறையா வந்து பெனிஃபிட்ஸ்கள் இருக்குது. நிறையா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா முதல் இதுவாக பார்த்திங்கன்னா, இப்போ முன்னாடி வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு இல்லை மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்னு முன்னாடி வச்சுருந்தாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் மாற்றி ஒரே கேட்டகரியில் வந்து உத்வார் யோஜனான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் ஒன்று பண்ணியிருக்காங்க. www.udvaryojana.com அப்படிங்கிற சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா
உங்களோட கம்பெனியை வந்து உங்களோட கம்பெனியோட தேவைக்கு ஏற்ப உங்களோட கம்பெனியோட நிலைமைக்கு ஏற்ப அதில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னீங்கன்னா, இப்போ வந்து முன்னாடி எஸ்எஸ்ஐ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னு தனித்தனியாக பிரிச்சிருந்தாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா கம்பெனியுமே வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட டர்ன் ஓவர் 30 crores 25 crores கீழே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாத்தையுமே இந்த செக்டாருக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி செக்டாருக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறதுனால நீங்கள் உங்களோட கம்பெனியை இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ்கள் கிடைக்கும். பெனிஃபிட்ஸ்னால் என்னென்னா டேக்ஸ் பெனிஃபிட்ஸு, லோனு, அதுக்கு உண்டான ரோடு, பவர் ஆக்சஸ், இந்த மாதிரி நிறைய விதமான பெனிஃபிட்ஸ்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பேசின மாதிரி வந்து எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன். எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னென்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய உங்களோட கம்பெனியை இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறது. இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் ஒரு பெரிய ப்ரொசீஜராக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நேராக udvarayojana.com போய்ட்டு ஃபஸ்ட்டு உங்களோட பேர், உங்கள் கம்பெனியோட பேர், அதுக்கப்புறம் உங்களோட இந்த நடத்துகிறவரோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட பேன் கார்டு. ஏன்னா எந்த நிறுவனம் நீங்கள் ஆரம்பிக்கும்போது கம்பல்சரியாக அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒருத்தரை யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு இருக்கணும். அதேமாதிரி கம்பெனியை ஆரம்பித்ததுக்கப்புறம் கம்பெனியோ இல்லை பார்ட்னர்ஷிப்போ எதுவும் ஆரம்பித்தாலும் அதுக்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கணும். சர்டிஃபிகேட், சர்வீஸ் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்னா சர்வீஸ் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் என்னென்ன தேவை. இப்போ வந்து ஜிஎஸ்டிக்கு உண்டானது, இப்போ புதிய நிலைமுறைப்படி ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி பேன் கார்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த பேன் கார்டு டீட்டெயில், உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில், உங்கள் கம்பெனியோட பேர், உங்கள் கம்பெனி வந்து என்ன மாதிரியான சர்வீஸை பண்ணுறீங்க, இல்லை என்ன மாதிரியான மேனுஃபேக்சரிங்கை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் அதோட பேங்க் டீட்டெயில், இதோட எந்த கோர் செக்டார், எந்த செக்டாரை நீங்கள் வந்து பார்க்குறீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் இதில் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா இந்த உடனடியாக என்ன பண்ணுவாங்க, வித்தின் 4 to 5 days உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். ஆன்லைன்லேயே அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த இதை எடுத்துக்கிட்டதுனால என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இதில் நிறையா லோன் வசதிகள் இருக்குது. இந்த எம்எஸ்எம்இயில் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே 20 லட்ச ரூபா வந்து வித்தவுட் செக்யூரிட்டினா எந்த விதமான வீட்டையோ இல்லை பத்திரத்தையோ கொடுக்காம 20 லட்ச ரூபா வரைக்கும் பிஸ்னஸ் லோன் கொடுக்கறதுக்கு பேங்க்கில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு 20 லட்ச ரூபா உள்ள லோனை நம்ம அதுலேருந்து வாங்கிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாருக்கும் உண்டா அப்படிங்கிறது முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கணும். அப்புறம் உங்களோட ரெக்கார்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ வெறும் வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன், ஆனால் என் கம்பெனியில் டர்ன் ஓவரே இல்லை, ஆனால் லோன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குண்டான டர்ன் ஓவர் பண்ணியிருக்கணும், பிஸ்னஸ் பண்ணியிருக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த லோன் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ என்ன கவர்மெண்ட்டில் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த செக்டாரில் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷனில் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த பெனிஃபிட் கிடைக்கும். ரெண்டாவது, எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு அவங்களோட ரேடாருக்குள்ளே அவங்களோட நேரடி ஒரு பார்வையிலையோ நேரடி வந்து ஒரு நிறுவனத்தைக்குள்ளே வந்துடுற மாதிரி ஆகிடுறீங்க. ஸோ அப்போ வந்து எப்படி ஒரு பேன் கார்டு, ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்திய பிரஜையாக வந்து நம்ம சொல்கிறதுக்கு உண்டான அதிகாரம் நம்மள்கிட்ட இருக்கோ, பேன் கார்டு இருந்ததுன்னா நான் ஒரு இன்கம் டேக்ஸ் பேயின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கோ, இன்கம் டேக்ஸ் பேயோ இல்லையா, இன்கம் டேக்ஸில் வந்து நம்ம கணக்கு சப்மிட் பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிறதுனா பேன் கார்டு ஆகிடுவோம். அதேமாதிரி நம்மளோட ஆதார் கார்டு வந்துச்சுன்னா நம்ம இந்திய பிரஜையாகிடும். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்பெனியை நடத்துகிறவங்களாக இருந்தாங்கன்னா இந்த கம்பெனியை ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி எம்எஸ்எம்இயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நிறையா வந்து சப்போர்ட்ஸ் பின்னாடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன். கம்பல்சரியாக உங்கள் கம்பெனியை நீங்கள் வந்து எந்த தொழில் தொடங்கிறதுக்கு ஆரம்பித்தாலும் தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், ஒரு பிஸ்னஸ் பிளானை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் பிளானுங்கிறது என்னென்னா என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கு எவ்வளோ பணம் வேணும், மார்க்கெட்டிங்க்கு எவ்வளோ பண்ண போகிறீங்க, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க, இந்த எவ்வளோ வருமானம் வரும், எவ்வளோ செலவு போகும் அப்படிங்கிற டீட்டெயில் எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது என்ன மாதிரியான கம்பெனியை உருவாக்க போகிறீங்க, அந்த என்ன மாதிரியான கம்பெனி அப்படின்னிங்கன்னா ப்ரைவேட் லிமிட்டடாக, பார்ட்னர்ஷிப்பாக, என்ன மாதிரி கம்பெனி, அந்த மாதிரி கேட்டகரி என்ன இதில் பண்ண போகிறீங்க. மூணாவது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ பெனிஃபிட்ஸ்கள் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் வந்து நிறைய வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவோட சப்போர்ட்ஸ் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா அதோட அடுத்த லெவலில் பார்த்திங்கன்னா TIICன்னு ஒன்று இருக்குது, டிக்குன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேட்டகரி வந்து
இந்த டிக்கோட வந்து நோக்கமே என்னென்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கக்கூடிய கம்பெனிகளுக்கு லோன் அசிஸ்டன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலை தான், லோன் வந்து தரக்கூடிய வேலை தான் அவங்க பண்ணுறாங்க. இது எப்படின்னா 50 லட்ச ரூபாய்க்கு மேலே அவங்க பண்ண மாட்டாங்க. இதோட வந்து மேக்ஸிமம் கேபிட்டலே வந்து 50 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கணும். டிக்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வாங்கணும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, டிக்கில் போய் ஒரு கடன் வாங்கணுன்னா 50 லட்ச ரூபா முதலீடு உண்டான கம்பெனியாக இருக்கணும். அதில் வந்து 20% இந்த கம்பெனி நடத்தக்கூடிய ஓனர் போட்டிருக்கணும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா. 50 லட்ச ரூபா கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னா 50 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா அவங்க அந்த கேட்டகரிக்குள்ளே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ 50 லட்ச ரூபா கம்பெனியாக இருக்கும்போது ஒரு 20% கணக்கு பண்ணிங்கன்னா 10 லட்ச ரூபா முதலீடு போட்டிங்கன்னா, புது நிறுவனமாக இருந்ததுன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிக்கு ஸ்கீமில் 80% வரைக்கும் லோன் தராங்க. 6 மாதத்துலேருந்து 24 மாதம் வரைக்கும், சில இதில் வந்து 8 வருஷம் வரைக்கும் கூட லோன் எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கும்போது இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி இதை வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணினீங்கன்னா, ஏன்னா நமக்கு இதில் சப்போர்ட் இல்லை அதில் சப்போர்ட் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவ்வளோ சப்போர்ட்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா, இந்த டிக்கில் போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய, கோல்டு ஸ்டோரேஜ்னால் ஒரு வெஜிடபிளோ ஏதோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும். மரைனுக்கோ இல்லை ஷிப்புக்கோ இல்லை ஃப்ளைட்டில் அனுப்புறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அது கோல்டு ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். வேர் ஹவுசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸ் வந்து இப்போ வந்து நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. வேர் ஹவுசிங் அப்படின்னிங்கன்னா என்னென்னா, ஒரு பொருளை வந்து இந்தியா ஃபுல்லும் இப்போ ஜிஎஸ்டி வந்துருச்சுன்னா வேர் ஹவுசிங்கிற கான்செப்ட் ரொம்ப நல்லா போயிடும். இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதே மாதிரி இந்த பர்டிகுலர் டிக்கில் வேறு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, வேர் ஹவுசிங்னா என்ன அப்படிங்கிற மேலும் வர விஷயங்களை வந்து நிறைய விஷயங்களை வந்து மேலும் வர வாரங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கல்வி கேள்வி இல்லாதவர்கள் உண்மை பொருளை அறிய மாட்டார்கள். எனவே நாம் கற்ற விஷயங்களில் நாம் உணர்ந்திடாத பல அரிய தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். மாணவர்களுக்கு அரசியல் தேவையா? இந்த கேள்வி அடிக்கடி வந்து பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் அதேமாதிரி மாணவர் மேல் அக்கறை கொண்ட எல்லாரும் அடிக்கடி முன்வைக்கும் ஒரு கேள்வி இது. மாணவ சமுதாயத்தை அரசியலிருந்து பிரித்து தனியாக ஒரு அரசியல் சூழ்நிலை என்றைக்குமே இருந்ததில்லை, இதுதான் உண்மை. ஆனால் எங்கேயோ வந்து அதாவது மாணவர்கள் வழி தவறி அரசியலுக்கு போயிடுவாங்க, இல்லை அரசியல் சக்திகள்னால மாணவர்கள் அவருடைய நோக்கங்கள்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க. படிப்பு கேட்டுரும், வேலை கேட்டுரும், தான் உண்டு தன்னோட வேலை உண்டுன்னு இல்லாமல் எதுக்கு இதெல்லாம் இப்படிங்கிறதான் அதிகப்படியாக குறிப்பாக எங்கே சொல்ல மத்திய தட்டு அங்கே தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மனோபாவம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த பொது பிரச்சனைகள்லாம் போயிட்டு சமூக பிரச்சனைகள்லாம் தேவையா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் வந்து தான் முன்னுக்கு வர்றதுங்கிறதே பெரிய காரியம். தான் நல்லா படித்து வேலைக்கு வந்து ஒன்று இதை விட்டுட்டு இந்த நேரத்தில் வேறு வேலைக்கு போகணுமா அப்படின்னு இருக்கு. ஆனால் உள்ளூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து சமூகத்தில் ஒரு பெரும் நிகழ்வு, அரசியல் மட்டும் இல்லை, அது வந்து எதுவாக இருந்தாலும் அங்கே எல்லா இடத்துலையும் இளைஞர்களோட பங்கு இருந்திருக்கு. இளைஞர்களோட பங்கு இல்லாமல் எந்த சமூக நிகழ்வும் நடந்ததில்லை, சமூக மாற்றங்கள் நடந்ததே கிடையாது. இப்போது இந்தியாவினுடைய விடுதலைன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து எல்லாரும் இளைஞர்கள் முழுமையாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, படிப்பை வேண்டான்னு விட்டுட்டு வெளியில் வந்தாங்க. ஸோ இன்றைக்கு நமக்கு இந்திய நாட்டின் விடுதலைன்னு கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் தலைவர்கள் மட்டும் கிடையாது, தலைவர்கள் பின்னால் போன இந்த தொண்டர்கள். அந்த தொண்டர்களில் பெருவாரியானவர்கள் இளைஞர்கள் தான். அவங்க தன்னோட படிப்பை, தன்னுடைய இளமையை, தன்னுடைய எனது குடும்ப சூழ்நிலையை, சுகங்களை, சொத்துக்களை விட்டுட்டு வெளியில் வந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்குறீங்க, நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா அது காரணமே என்கிட்ட சுதந்திரம் தான். அந்த சுதந்திரம் வரத்துக்கும் இளைஞர்கள் தான் காரணமாக இருந்தாங்க, பெருவாரியாக இளைஞர்கள் தான் காரணமாக இருந்தாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குதோ, அதாவது என்ன சொல்ல முக்கியமான ஒரு சமூகத்தை மாற்றக்கூடிய நிகழ்வுகள், போக்குகள் நடந்தாலும் அங்கே இளைஞர்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும். 1965 இங்கே நடந்த மொழிப்போர், அப்போ நடந்தப்போ இளைஞர்கள் தான் இருந்தாங்க, முழுமையாக உள்ள வந்து இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களுடைய சக்தியை புரிந்து கொள்ளாமல், அவருடைய குரலை புரிந்து கொள்ளாமல், அவங்களுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் போகும்பொழுது அரசாங்கங்கள் கவிழ்கின்றன. இல்லை அரசாங்கம் அதற்கு நேரெதிராக இயங்கும் பொழுது அரசியல் மாற்றம் நடக்குது.
இதுதான் தொடர்ந்து நம்மளுக்கு உலகம் பூரா சொல்லி வச்ச விஷயம். இங்கே நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க நடக்கக்கூடிய விஷயங்கள். மக்களுடைய உரிமைகளுக்காக மக்கள் போராடும் பொழுது அதை புரிந்து கொள்ளாத ஆட்சியாளர்கள், அரசாங்கங்கள் எதுவாக இருந்தாலும் அது தூக்கி எறியப்படுகிறது. காலகட்டத்தில் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்கள் இதை செய்வதற்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்காங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய சமூக பொறுப்பு அந்த அளவுக்கு இருக்கா, இந்த கேள்விகள்லாம் தொடர்ந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கூட இதெல்லாம் ஜல்லிக்கட்டு சார்பாக நடந்த இடத்துல போராட்டங்களில் ஒரு விஷயம் என்ன தெரிய வந்ததுன்னா, நம்ம இத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தோம் மாணவர்கள்லாம் முன்னையாக அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க உண்டு, ஃபேஸ்புக் உண்டு, புக் உண்டு, மொபைல் உண்டு, வேலை உண்டுன்னு போயிடுவாங்க. ஐடி நிறுவனங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுங்கிட்ட சமூக பொறுப்பு கிடையாது, இன்ஜினியரிங் காலேஜில் படித்தா அவனுக்கு என்னென்னே தெரியாது. இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்ல பொதுப்படையான எண்ணங்கள் நிறையா பரவி வந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு போராட்டம் தான் ஜல்லிக்கட்டு சார்பாக நடந்த போராட்டம். இதில் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்ன நம்மளுக்கு தெரிய வருதுன்னா, எல்லாரும் ஒன்று சேரி அதாவது கூடி செய்யக்கூடிய எல்லா இதுலேயும் இளைஞர்களுடைய பங்கு இருக்குது. அதே மாதிரி தன்னுடைய வேலையாகட்டும் கல்வியாகட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு, இதுக்கு முன்னாடி நடந்தப்போ ஈழ பிரச்சனை நடந்தப்போ ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இதெல்லாம் நிகழ்வை செஞ்சவங்க பேர் இளைஞர்கள் தான். இளைஞர்கள் வெளியே வந்து சொன்னதுனால தான் அது எல்லாருக்கும் தெரியக்கூடிய பொது பிரச்சனையாக போச்சு. ஆனால் இங்கே என்ன சிக்கல் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு ஓரளவுக்காவது வரலாற்று பின்னணி தெரியணும். இன்றைக்கு அவர்களை சென்றடையக்கூடிய முக்கியமான ஒரு ஊடகம்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, சமூக ஊடகம்னா இதுதான். அவங்களுக்கு எல்லாமே இதுவாக அதாவது மின்னணு ஊடகங்கள் தான் இருக்குது. ஏன்னா புத்தகம் படிக்கின்ற பழக்கம் பெருவாரியாக குறைஞ்சிருக்கு. தவிர எல்லாருடைய இது அந்த கவன குவிப்புங்கிறதும் குறைஞ்சி போச்சு. ஒரு 600 பக்கத்து புக்கை முழுசாக படிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று இவங்களுக்கு யார் இவங்களெல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவர்களுக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் அவருடைய தகுதிகள் நோக்கங்களையும் பார்க்கும் பொழுது என்னுடைய சந்தேகம் என்னன்னு கேட்டால், இவர்களுக்கு வரலாற்று பின்னணி தெரியுமா? அதாவது ஒரு கட்சி ஒரு இயக்கம் இல்லாட்டி ஒரு தலைவர்னா கூட அவர்களுடைய பின்னணி என்ன, அவருடைய சித்தாந்தங்கள் என்ன, அவங்க என்ன மாதிரி விஷயங்களை முன் வைக்கிறாங்க, ஆட்சிக்கு வந்தால் என்னென்னலாம் செய்வாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்தால் இவங்க என்ன செய்வாங்க, இதனால் யாருக்கு லாபம், யாருக்கு இது பாதிப்பாகும், இப்படிங்கிறத பற்றி ஒரு குறைந்தபட்ச அறிவு படித்த மக்கள்கிட்டே இல்லை. அதான் உண்மை. நான் அடிக்கடி கேட்கறது என்னோட இதில் வகுப்பில் கேட்கறது உண்டு. இப்போ இடதுசாரினா என்ன, வலதுசாரினா என்ன, இது திராவிட அரசியல் என்ன, தலித் அரசியல் என்னன்னு கேட்கும்பொழுது திரும்ப திரும்ப மனிதர்களை பற்றிய அபிப்பிராயங்களை சொல்கிறாங்களே ஒழிய யாருமே எதையுமே புத்தகங்கள் மூலமாகவோ இல்லை ஒரு சொற்பொழிவு மூலமாகவோ இல்லை நல்லா யாராவது ஒருத்தர் படித்தவர் அவர் சொன்ன கருத்துக்களை கூட கேட்காமல் ரொம்ப பொத்தாம்பொதுவான ஒரு அபிப்பிராயங்களை வச்சுருக்காங்க. இவர் நல்லவர், இவருக்கு அவர் பரவாயில்ல, அவர் மோசம், அவர் வந்தால் சரி கிடையாது, இவர் இப்படி எப்படின்னு சொல்லி தனிநபர் பற்றிய அபிப்பிராயங்கள் தான் இங்கே அதிகமாக இருக்குது. இன்னொருத்தர் ஒரு ஸ்டெப் மேலே போய் சொல்லுவாங்க, அரசியல் கட்சிகளுக்கு சித்தாந்தமே கிடையாது, எல்லாத்தையுமே சாடுற மாதிரி ஒரு எண்ணத்தில். அவங்களுக்கு தேவை என்னங்க, எல்லாமே இதுதான், அத்தனையுமே எனக்கு ஒரே குட்டையில் உருண மட்டைகள். மிக மிக தவறான ஆபத்தான ஒரு எண்ணம் இது. கட்சிகளுக்கு சித்தாந்தங்கள் இருக்குது. அதை கட்சி தோன்றுவதற்கான ஒரு தேவை, சமூக தேவை ஒன்று இருக்குது. அந்த சமூக தேவையின் காரணமாக தான் அந்த கட்சி உள்ளே வருது. அப்போது அதை நோக்கி தான் அங்கேருந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து அதிலேருந்து இது இல்லாமல் அதாவது மீறாமல் பயணம் செஞ்சாங்கங்கிறது வேறு விஷயம். ஆனால் இந்த ஒரு கட்சினா அதற்கான வெளி இது, அதற்கான நோக்கம் இது, அதற்கான மக்கள் இவர்கள் அவருடைய அரசியல் முன்வைக்கிறாங்கன்னா அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது. நீங்கள் எந்த கட்சி வேணால் எடுத்து பாருங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அது இல்லாமல் இருந்த எல்லா இதுவும் கட்சிகளும் காணாமல் போய்விட்டன. ஒரு கட்சி பல ஆண்டுகளாக இருக்குது அப்படின்னா, பல ஆண்டுகளாக இருக்குன்னா கண்டிப்பாக அதற்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது, அதுக்குன்னு தலைமை இருக்குது, அதுக்குன்னு ஒரு செயல்பாடுகள் இருக்குது. இதுதான் முதல்ல அடிப்படையான விஷயம். என்னென்னா, கட்சி சார்பு இல்லாமல் கட்சிகள் சொல்லக்கூடிய, அரசியல் சொல்லக்கூடிய, சமூக இயக்கங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன, சித்தாந்தங்கள் என்ன, இதை பற்றி ஒரு ஓரளவுக்கான புரிதல் ரொம்ப அவசியம் நினைக்கிறேன்.
அதற்கான சூழல் இருக்கா, அதற்கான சிக்கல்கள் என்ன, ஏன் அதை அறிந்து கொள்ளணும் என்பதை பற்றி தொடர்ந்து பேசுவோம்.